கையில் இருக்கிறது வேணியர் இடுக்குமானி 0.1 மில்லிமீட்டர் வரிசையிலான சிறிய அளவீடுகளை அளப்பதற்கு பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படுவது. ഇതിൻ്റെ பொதுவான இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டராக இருக்குது. இதில் இந்த குட்டியாக இருக்கிற இது வேணியர் அளவிடை, இங்கால இருக்கிற இது பிரதான அளவிடை. இந்த சில்லை நீங்கள் நகர்த்துறதால பிரதான அளவிடை மீது வேணியர் அளவிடையை நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இந்த வேணியர் அளவிடையை நீங்கள் நகர்த்தைக்க இந்த தாடை அதுவும் சேர்ந்து நகரும், அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்கள் புறத்தாடை என்று சொல்கிறது, இது அகத்தாடை என்று சொல்கிறது. வேணியர் அளவிடைய நகர்த்தைக்க அவைகளும் சேர்ந்து நகரும். வேணியர் அளவிடை நகரைக்க அதோடு சேர்ந்து ஆழம் அளக்கும் கோல் அல்ல தண்டு அதுவும் சேர்ந்து நகரக்கூடிய மாதிரி இருக்குது. வேணியர் ஸ்கேல் நகரைக்க அந்த ஆழம் அளக்கும் கோல் அல்ல தண்டு அதுவும் சேர்ந்து நகரக்கூடியவாறு இருக்குது. இந்த குழாய் ஒன்று இருக்குது, இதில் வெளியில் உள்ள இதை புறவிட்டம் என்று சொல்கிறது, உள்ளுக்குள்ளதை அகவிட்டம் என்று சொல்கிறது. புறவிட்டத்தை அளக்கிறது புறத்தாடைகளை பயன்படுத்துவோம். இதை நாங்கள் புறத்தாடைகள் என்று சொல்கிறது. புறத்தாடைகளை பயன்படுத்துவோம். புறத்தாடைகளுக்கு இடையில் அந்த குழாயை வச்சுட்டு பூட்டி போட்டு நீங்கள் ரீடிங் எடுக்கலாம். அதே மாதிரி அகவிட்டம் அளக்க போகிறீங்கன்னா அகத்தாடைகளை பயன்படுத்துகிறது. இதை நாங்கள் அகத்தாடைகள் என்று சொல்கிறோம். இது ரெண்டையும் நீங்கள் உள்ளுக்கு விட்டுட்டு எடுத்து வந்தீங்கன்னா சரி. இப்போ நீங்கள் அகவிட்டம் அளந்து கொள்கிறீங்க. இந்த ரீடிங் எடுக்க இந்த திருகு, இதை நீங்கள் திருகுன்னு சொல்லுவீங்க. இந்த திருகை பூட்டினீங்கன்னு சொன்னால் பிரதான அளவிடையில் வேணியர் அளவிட நகராமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு ரீடிங் எடுக்க சுகமாக இருக்குது. ஆழம் அளக்கிறதுக்கு ஆழம் அளக்கும் கோல் இதை பயன்படுத்த போகிறோம். வேணியர் அளவிடை நகரைக்க இந்த சில்லை நாங்கள் திருப்பைக்க ஆழம் அளக்கும் கோலும் சேர்ந்து நகரும். ഇതിൻ്റെ ஆழத்தை அளக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் இதை உள்ளுக்கு வச்சுட்டு கீழே முட்டக்கூடிய மாதிரி திருப்பி கொண்டு போகணும்னா അതിൻ്റെ ആഴത്തെ അളக்கலாம். കണ്ണാടി കുറ്റി കൊണ്ടിൻ്റെ കനവളവ് അളക്കപ്പൂർവമുണ്ട്. അതിന് നീളം, அகலம், தடிப்பு மூண்டையும் எவ்வாறு அளக்கிறதுன்னு பார்ப்போம். நீளம் அளக்க புறத்தாடைகளை பயன்படுத்தி கொள்வோம். அகலம் அளக்கிறதுக்கு திருப்பி புறத்தாடைகளை வச்சு நாங்கள் ரீடிங் எடுக்கலாம். தடிப்பு அளக்க போகிறோம்னா மீண்டும் புறத்தாடைகளை வைத்து ரீடிங் எடுப்போம்.